கிளம்பலாமா என்றாள் கல்யாணி. ரொம்ப நாட்களுக்கு பின் மதுரைக்கு. மகன் வீட்டுக்கு போகிற சந்தோஷம் ஒருபுறம். அவளின் முகத்தில் பரபரப்பாகவே இருந்தது. நான் வயக்காடு வர போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ரெடியாயிரு, கிளம்பிடலாம் என்றார் ராமதீத்தன். பிள்ளையை பார்த்துதான் எவ்வளவு நாளாகிவிட்டது. பரபரப்பாக செயல்பட ஆரம்பித்து விட்டாள் கல்யாணி. பேத்திக்கு தேன்குழல் பிடிக்கும், மாப்பிள்ளைக்கு கை முறுக்கு, மாட்டு பெண்ணுக்கு திரட்டிப்பால், எல்லாமே தயாராகிவிட்டது. அப்படியே அம்பாசமுத்திரத்து தேன்வாழை, தோரணமலை பலாப்பழம், விக்ரமசிங்கபுரத்து வெற்றிலை என தன் மண்ணின் சீதனங்களை அத்தனையும் மூட்டை கட்டி கொண்டாள். தாமிரபரணி ததும்பி பாயும் பூமி. இப்பொழுது தவழ்ந்து ஓடக்கூட தண்ணீர் இல்லை. இருந்தாலும் கிணற்று பாசனம் கைவிடவில்லை. அதோ நெல்லும் வாழையும் தான் என்னமாய் பொசிந்து வளர்ந்திருக்கிறது. ராமதீத்தன் பிரயா பொட்டாஷ் தலைச்சத்து என விவசாய சமாசாரங்களில் பழம் தின்று கொட்டை போட்டவர். அதனால் தான் அவரது வயலில் இத்தனை. கூடவே ஒரு பிரதான விஷயம், அந்த வற்றாத ஊற்று கிணறுதான். பக்கத்து வயல் ஒச்சா தேவனுடையது. வாடி வதங்கி கவலையாக கிடைக்கிறது. அதை பார்க்கும்போது ராமதீத்தனுக்குள் ஒரு இனம் புரியாத இன்பம்தான். எதிர்படுகிறார் பரமசிவம் பிள்ளை, ஊர்கோவிலின் தர்மகர்த்தா. வாங்க ஐயரே, வயலை நோட்டம் போட கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஏதோ 2 நாள் ஊருக்கு போறேன், அதான் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாமேன்னு. பார்த்து, நீர் ஊர்ல இல்லைங்கிறது தெரிஞ்சா தேவன் தண்ணி எடுத்துக்க போறான். அதுக்குத்தானே போறது, தெரியாம போக போறேன். எவனையாவது காவலுக்கு வைக்கலாம்னா அவ்வளவு பேரும் களவாணிகளாக இருக்காங்க. யாரை நம்புறதுன்னே தெரியல. எதுக்கு வீண் கவலை, நான் பார்த்துக்கிறேன், போய் வாரும். பரமசிவன் பிள்ளை அப்படி சொல்வதில் ராமதீத்தனிடம் துளி மகிழ்ச்சி. இடவலாக வரப்பின் மேல் ஒரு நடை கட்டிவிட்டு அங்கங்கே குனிந்து களைச்செடிகளை பிடுங்கி போட்டுவிட்டு வீடு திரும்ப தொடங்கினார். பார்த்து பிள்ளை, அவன் பெரிய திருடன். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன், கவலை வேண்டாம். ராமதீத்தன் நகர்ந்து கொண்ட மறுநிமிடமே வாழை மரம் ஒன்றின் பின்னால் இருந்து கவலைப்படுகிறார் ஒச்சாத்தேவர். பரமசிவத்திடம் கவலைப்படாதே என்பது போல் சமிக்கை. ராமதீத்தனும் கல்யாணியும் அம்பாசமுத்திரத்தில் ரயில் ஏறிவிட்டதை ஊர்ஜனம் செய்து கொண்டு கிணற்று மோட்டாரை தட்டிவிட நீர் வேகமாக பாய்ந்து ஒச்சாத்தேவரின் வாடிய பயிர்களில் நுழைய ஆரம்பித்தது. பசித்த பயிர்கள் எல்லாம் புத்துயிரோடு அந்த நீரை உறிஞ்சு தொடங்க ஒச்சாத்தேவனிடம் மகிழ்ச்சி. நன்றியோடு பரமசிவன் பிள்ளையை பார்த்து கை கூப்புகிறார். நான் செய்யறது நம்பிக்கை துரோகம் தான். ஆனா இந்த துரோகம் பயிருங்களுக்காக. நம்ம பசியை தீக்கிறதே இந்த பயிருங்க தான். இதுகளுக்கே பசி எடுக்கல, நாம வேடிக்கை பார்த்தா எப்படி? விதை போட்டுட்டு இன்னைக்கு மழை வரும், நாளைக்கு மழை வரும்னு நாம் வானம் பார்த்து பாடுற பாடு யாருக்கு தெரியும்? ஐயர் புண்ணியம் செஞ்சவர், அவர் கேணி வத்தாம அவரை காப்பாத்துது. ஏன் கேணி பாவக்கேணி, பொட்டு தண்ணி இல்லாம போச்சு. அழுத்துக்கொள்ளும் தேவரை பார்த்து சிரித்தார் பிள்ளை. ஆண்டவன் கிட்ட சில விஷயங்கள் இருக்கு தேவரே, அதை ரூபா அணா பைசாவால வாங்க முடியாது. தர்மம் நியாயத்தால் தான் வாங்க முடியும். அதுல ஒன்று தான் மழை. அழுத்துக்கிறத விட்டுட்டு கையை கூப்பி அழுங்க. நம்ம கண்ணு தண்ணியாவது இந்த மண்ணுக்கு தண்ணியை இழுத்து வரட்டுக்கிட்டும். தேவன் சிரமுடனே வானம் பார்க்கிறது. கூடவே பிள்ளை அகண்ட வானம் பானம் பார்க்கிறார். கை கூப்புகிறார். அப்போது அவர்களை பார்த்து ஒரு உருவம். அதன் கண்களில் அனற்பலமாய் கோபம். நெருங்கி வரும் அந்த விழிகள் ராமதீத்தனுடையது. அதை பார்த்த ஒரு நேரம் ஸ்தம்பித்தனர். ஐயரே, நீங்க ஊருக்கு போகலையா? இது பிள்ளை. அது இருக்கட்டும், வானம் பார்த்து கை கூப்பினலை எதுக்கு? இந்த திருட்டுல இருந்து உங்களை காப்பாத்திக்கவா? பிள்ளை தலை தாழ்ந்து போகிறது. தெரியுமையா, நான் பார்த்துக்கிறேன்னு நீர் சொல்லும் போதே யோக்கியதை எனக்கு நல்லா தெரியும். அதான் விட்டு பிடிச்சேன். நீரும் தான் இப்ப களவாணி. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி ஐயா மனசு வந்தது? ஐயரே, கொஞ்சம் நான் சொல்றதை கேளும். இந்த பயிர்களை பாரும். எது வேணா வாடலாம், இது வாடலாமா? தண்ணீர் இல்லாதப்போ இந்த ஆள் எதுக்காகவே சாகுபடி பண்ண ஆசைப்பட்டார்? மழை வரும்னு நம்பித்தானே. இப்படி திருட்டு புத்தி இருந்தா இந்த பூமிக்கு மழை வருமா? தண்ணியை வச்சுக்கிட்டே இல்லைன்னு நீ சொல்றது மட்டும் சரியா? லோபியோட ஊருக்கும் தான் மழை வராது. நான் லோபியா? சரி, நீ தான் பெரிய பராபரியாச்சே. இவனுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து உதவ வேண்டியது தானே. இது என்ன கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற கையதையா? ஐயர்வாள், கொஞ்சம் பொறுமையாய் கேளும். தண்ணிக்காக நம்ம இப்படி அடிச்சுக்க கூடாது. இது ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற விஷயம். அப்படியா? நம்ம கவர்மெண்ட்டுக்கும் போய் சொல்லும். தனக்கு மிஞ்சிதான் தர்மம்னு பெரிய பெரிய தலைவர்களை அடிச்சுக்கிற தேசத்துல எனக்கு ஏது உபதேசமா? ஐயனின் கேள்வியும் பிள்ளையின் பொட்டில் அடித்தது போல் இருந்தது. மௌனம் அவரை இருக்கியது. நமக்கு முன் உதரமாக திகழ வேண்டியவர்கள் நம் முன் ரணங்களாக இருந்தால் இப்படித்தானே இருக்க வேண்டி வரும். என் பேச்சுக்கு இனி எதுவும் இல்லை. புரிஞ்சுண்டா சரி. இந்த முறை உண்மை விட்டுறேன். இனி இந்த மாதிரி அல்பத்தனம் பண்ணாதே.
ஓடிக்கொண்டிருந்த மோட்டாரை நிறுத்தி வாய்க்கால் நீரை வற்ற வைத்துவிட்டு தன் வீட்டு பயிர்களை பெருமிதமாக பார்த்தபடி ஐயர் கிளம்பினார். மதுரை காந்தி நகரில் பிள்ளை வீட்டுக்குள் நுழைந்தபோது அந்த சூழ்நிலையை ராமதீர்த்தனுக்கு பிடிக்கவில்லை. சின்ன வீடு, அதற்கே வகை 1200. கை கால்களை சுதந்திரமாய் நீட்டி படுக்க கூட முடியவில்லை. ஊரிலிருந்து வந்த கசகசப்பு. குளிப்பதற்கு போனால் ஒரு தூக்குச்சட்டியில் தான் தண்ணீர். கை கழுவ கூட போதாத தண்ணீரில் குளியல் முடிக்க வேண்டும். என்னம்மா இது, பைப்லெல்லாம் தண்ணி வராதா? பூமியில இருந்தா தானே வரா? வாசல்ல லாரி தண்ணி வரும், வரிசையில நின்று பிடிச்சுக்கலாம் என மருமகள் பேசி வாயை மூடும் முன் வாசல் பக்கம் லாரி சத்தம். அம்மா, தண்ணி லாரி வந்துடுத்து, நீங்களும் ஒரு குடத்தோட வாங்கோ. அவன் 10 நிமிஷம், நான் 10 நிமிஷம் தான் இருப்பான். அதற்குள்ளே எவ்வளவு பிடிச்சுக்கணுமோ அவ்வளவு பிடிச்சுக்கணும். வாங்கோ வாங்கோ. மருமகளின் ஓட்டத்தை பார்த்து கல்யாணி கணவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு குடத்துடன் கிளம்பினாள். ராமதீர்த்தன் அந்த பிளாட் வீட்டின் பால்கனி வழியாக எட்டி பார்க்க கீழே யுத்த காட்சி. எனக்கு உனக்கு என்கிற ஆவேசங்கள், குடங்கள் மோதி குலுங்கும் உக்கரங்கள், புகு புகுவென தண்ணீர் பாயும் குழாய். மேலே நிற்கும் லாரிக்காரன் கையில் ஒரு பெரிய ஸ்பேனர். கடிகாரத்தை பார்த்தபடி அவன் நின்னான். இந்த சண்டை காட்சி தனக்கு ஒரு துரும்பு என்கிற பாவனையோடு நிற்கிற அவன் 10 நிமிடம் முடித்த நொடியில் ஸ்பேனரால் குழாய் வாயை மூடிவிட்டு வண்டியை கிளப்பினான். அண்ணே அண்ணே, ஒரே ஒரு குடம்னே என கூப்பாடுபடும் கூச்சல் அந்த ஓடும் லாரியினை ஒரு 100 அடி தூரம் வரை துரத்த அவனிடம் கருணையே இல்லை. கருணை செய்தால் எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்து முடிப்பது எப்போதானாம்? ராமதீர்த்தன் கனத்த இதயத்துடன் திரும்பும்போது எதிரில் வெறும் குடத்துடன் மாமியாரும் மருமகளும். என்னம்மாண்ணா, இன்னைக்கும் தண்ணி பிடிக்க முடியல. 10 நிமிஷத்துல 100 பேர் தண்ணி பிடிச்சாகணும். முடியுமா என்ன? நானும் பார்த்தேன் அந்த கன்றாவிய. வரிசையில நின்று பிடிக்க கூடாதா? அதுக்கு லாரிக்காரனுக்கு டைம் கிடையாதாம். அவன் 40 காலனிக்கு போகணுமாம். பெருமூச்சு விட்டார் ராமதீர்த்தன். மாமா, தப்பா எடுத்துக்காளே. செத்த பக்கத்து வாழைத்தோட்டம் வரையில போய் தண்ணி பிடிச்சுட்டு வந்துடுறேளா? குடத்துக்கு 50 காசு. அவர் ஆபீஸ்ல இருந்து வருவதற்குள்ள தோட்ட கதவை மூடிடுவாள். வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் எப்படியெல்லாம் பாடம் கற்பிக்கிறது. ராமதீர்த்தன் நொந்து கொண்டபடியே 2 குடம் தொங்கும் சைக்கிளை உருட்டியபடி வாழைத்தோட்டத்துக்கு கிளம்பினார். ஊருக்கு போனதும் ஒச்சாத்தேவர் வயலுக்கு வஞ்சனை இல்லாமல் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என அவர் மனதினுள் நினைத்து கொண்டே போனார். மருமகளின் ஒரே ஒரு வார்த்தைதான், மாமா 2 குடம் தண்ணி. அந்த ஒத்த வார்த்தையிலேயே ராமதீர்த்தன் நொந்து நோடி சாகிவிட்டார். ஆம் நண்பர்களே, நம்மிடம் இருக்கும் வரை போகும் பொழுது என்னத்தை கொண்டு போகப் போகிறோம்? முடிந்தவரை உதவி செய்து நல்லதை நினைத்துவிட்டு போவோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.